யார் ஸ்பேஸ் விட்டு யாரா பேசுற? தெவடி ஆளுக்கு போறதவனே. தெவடி ஆளுக்கு போற தெவடி ஆளுக்கு அம்மா கூதி இதெல்லாம் கீச்சிங்க. தெவடி ஆளுக்கு மூடிடுறா. சங்கீதா கூதில நார்மலா ஆகிடுங்க. பேசிட்டு இருக்க. ஓகே. பெங்களூர் வந்தனா அம்மா கூதி இன்னும் ஒருத்த நார்மலா ஆகிடுங்க. டேய் போடா போட்ட உன பாவம் பாத்துறேன் விட்டு வச்சிருந்த. டேய் ரிவ்யூ புண்டாமா அவனே. டேய் என்ன பேசி ஓட்டி போற போடா ரிவ்யூ. பேசு உடனே தெவடி ஆளுக்கு போறதவனே. இப்ப பேசு. கனிய திட்னா இந்த புண்டிக்குன்னா கனிய திட்னா இந்த புண்டிக்குன்னா அவனை அப்படியே நீ என்னதான்டா திட்டினா அம்மால போட்டு ஓகே மாட்டுக்கூடியா அம்மால ரிவ்யூ தெரு தெவடி ஆளுக்கு போறதவனே. தெவடியா கோயிலே அம்மா வந்தேரி குடியானே கொன்றுவண்டா தெவடி ஆளுக்கு போறதவனே. கனிய திட்னா உங்களுக்கு என்ன சங்கீதா பக்கம் வந்திருக்கியா இக்கடி தெவடி ஆளுக்கு கனிதா சங்கீதா ஓகே நல்லா தான் இப்ப பேசுறா ரிவ்யூ தெவடியா மகனே 10 நிமிஷம் போட்டு மண்டி போட்டியா தெவடியா பிறந்த பையா டேய் இப்ப பேசுடா சங்கீதா போட்டா ஓத்து விட்டுருக்காங்க தாங்குவீங்களா நீங்க தெவடியா வருவா சங்கீதா போற சவுண்ட பாருங்க கர்ணா பூல ஊம்பி பழகிற தெவடியா பையலுக்கு என்ன பேச்சு கர்ணா பூல ஊம்பற தெவடியா பையன் என்ன பேச்சு தெவடியா பையன் விஜயா அதான் அம்மால போட்டா ஓத்து மாதிரி அவர் சங்கீதா ஓத்து தானே இருக்காரு சங்கீதால ஓக்க விட்டுக்கிறானே ஓக்க தெரியல வேற சங்கீதா ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா ஓக்க விட்டுக்கிறானே தெவடியாளுக்கு போறனவனே டேய் கோவஸ்ட் புரா டேய் அம்மால ஓத்த ஓடுறா டேய் அப்படியே ஓடுடா இவனே அதான் அம்மால போட்டா தெவடியா மவனே ஜோக்கர் புண்டிங்களா யார சத்தமா பேசுடா தெவடியா மகனே லூசு புண்ட மாதிரி கொலையா அறுத்துருவேன் தெவடியாளுக்கு பிறந்தவனே ஆகாஷ் வந்து திட்டுறேன் எங்க ஸ்பேஸ்ல வந்து தெவடியாளுக்கு பிறந்தவனே அஜித் பிரான்ஸ் திட்டுறேன் பெங்களூர்ல ஊம்புற தெவடியா பையனுக்கு இங்கடா ஒழுங்கா இருந்தா உன் பக்கம் வரல தெவடியா மகனே என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கையை திட்டுற வேலை வச்சுன்னா அவங்க அம்மால ஒத்து தூக்கி கீச்சிடும் சங்கீதா கூதி ரெண்டு மொழியா ஒருத்த அறுத்து போட்டுனே இருப்பேன் டெய்லியும் டேய் சங்கீதா தாண்டா அஜித் தாண்டா போட்டா ஓலோல்னு ஓத்திட்டு இருக்காரு தெவடியா மவனே அஜித் தான் போட்டா ஓத்தா சங்கீதா போட்டு ஓத்தா செஞ்சிட்டு இருக்காரு கத்தாத ரிவ்யூ கத்தாத பொறுமையா பேசு அவங்க அம்மாலையும் கூட சேர்ந்து ஓக்குறாரு உன் தங்கச்சி தான் சின்ன தொண்டியாம அதான் கரெக்டா வந்து சொல்றாரு எங்க கிட்ட தெவடியா பையனா ஏடா தெவடியா பையனை பத்தி விஜய் பேசலாமா கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டோல இருக்கிற தெவடியா பசங்க நீங்க தெவடியா பசங்க அதான் சொல்றீங்க ஏன்டா அஜித் மாதிரி பொட்ட மாதிரி ஒழுங்கா பேசு உங்க அம்மா போடுற மாதிரி தான் பேசுவோம் எப்பவுமே நீ வாயை தந்தனா கத்திட்டே இருப்பியா அதனாலதான் வாயில பூல வச்சு அமுக்கிறது உனக்கு பூல வச்சு அமுக்கினாதான் உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் தெவடியா மவனே கர்ணா ஸ்பேஸ்ல ஊம்பி போடுற தெவடியா பையலுக்கு இன்னைக்கு சங்கீதாவோட மொளைய பாலமா போட்டு அறக்கிறது தான் இன்னைக்கு வேலை ஒத்தா துண்டு துண்டா போட்டு அறக்கணும் ஒத்தா 2 கிலோ ஒத்தா யாரு ஒத்தா நீ வியாபாரம் தான் 4 கிலோ ஏண்டா ஒழுங்கா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன் தெவடியா வழியை காட்டுறியா திரும்பி வந்து நேவே அவன் தெவடியா புள்ள தான்டா யார் ஃபேன் அவன் ஃபர்ஸ்ட் அவன் தெவடியா புள்ள தான் அதனால தான் அந்த மாதிரி தான் திட்டினான் நல்லா சரி அவன் அன்மியூட் பண்ணி நான் நாய் மாதிரி கத்துவான் பாரு இப்ப கத்திட்டு இருப்பான் நீ சாவு அப்படியே சாவு உங்க அம்மா கூதில பூல வச்சு என்ன பிரச்சனை வேணா இருந்துக்கிட்டோம் இங்கெல்லாம் இவனுக்கு எல்லாம் மரியாதை எல்லாம் கொடுக்காதா சங்கீதா கூதில பூல வச்சு உமால அமுகம் தெவடியா போயில ஒத்த இனிமேட்டு வாயை தந்தாலே சங்கீதா கூதில தான் பூல விடுவேன் தேவடியா பையன் வந்துட்டான் ஒருத்தன் ஊம்பறதுக்குன்னு ஒருத்தன் மேல ஆட்டிட்டு ஒத்தா விஜய்னு பேர் வைக்க கூட ஒருத்த தகுதி இல்ல ஒருத்த உனக்கு எல்லாம் நீங்க எல்லாம் எதுக்கிட்ட மேல வரீங்க உம்மால போட்டு ஓக்க கடப்பாறை எடுத்து விட்டா கூட ஒருத்த அவளுக்கு எல்லாம் தாங்குவா நல்லா எண்ணெயை தேய்ச்சிருங்கடா உம்மால கடப்பாறை எடுத்து விட்டா 2 சொருங்கடா ஒருத்த நல்லா உள்ள போகண்டா பின்னாடி வழியா வந்துரும் தேவடியா அம்மானுங்களா இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு அப்புறம் அபியூஸ் பண்ணாங்க ஒருத்த நீங்களா தாங்கவே மாட்டீங்க அம்மாவை போட்டு ஒருத்தா ஓடு ஓப்பேன் டெய்லி அதுக்கப்புறம் டெய்லி அழுவீங்க அப்புறம் வர்றது ஓடு வாங்குறது ஒருத்த போறது தேவடியா பயிலுங்களே வந்தோமா ட்விட்டர்ல வந்தோமா 4 பேருக்கு ஊம்பனமா ஓட்டு வாங்கணுமா போனோமான்னு இருக்கணும் இல்ல சங்கீதா டெய்லி போட்டு ஒருத்த ஓடுன்னு ஓத்து தான் இருப்பேன் தேவடியா அம்மாவனே போயிட்டான் பாரு எனக்கு தெரியாது போறேன் நான் மியூட்டே போட மாட்டேன் எப்பவுமே உனக்கு தெரியும்ல இன்னைக்கு போறேன் மியூட்ல போட்டோ பேசுறாங்கடா பொட்ட கூதி மாதிரி சரத் தெவடியா பையன் ஒருத்தன் இருப்பான் பாரு யாருன்னா சரத் தெவடியா பையன் அவன்லாம் ஒருத்தா மோனிஷோட மூத்தத்தை வாங்கி முடக்குன்னு குடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் தெவடியா பையன் வந்தா இது ஒரு ஸ்பேஸுக்கு போனா நம்ம சைலண்டா தான் இருக்கணும் அவர் ஓப்பறான் டேய் மியூட்ல இருந்து எடுத்துட்டு பேசுறான்றேன் தெவடியா பையனை எடுத்துட்டே பேச மாட்டான் சங்கீதால ஊருக்கே விட்டாருங்க போல ஆகாஷ் இவனுங்க சங்கீதால ஓட்டா ஹிந்தில கொஞ்சம் போட்டு ஓகுதுடா சங்கீதாவை பாவண்டாவ
மார்க்கெட்டா பிரிச்சு விட்டாங்க போட்டாங்க மாலாவுக்க எப்படியா இருக்கு பாவம் இங்கிலாந்துல மட்டும் ஒருத்த தொழில் விட்டான் விஜய். இப்போ ஒருத்தா வேர்ல்டுக்கே ஒருத்தா தொழிலா இருக்கு அவ. ஒருத்த எங்க போய் ஓடுறது எங்க போய் படுக்கிறது டைம் கூட இல்ல அவளுக்கு. சுத்தி ஓகுறாங்க எல்லாருமே. இல்ல அது என்ன பழக்கம் ஒருத்த நம்ம ஸ்பேஸ் வந்துங்க டேய் எப்படியா இருக்கு பிறந்தவங்களா இவங்க கூட பேசுறதே தப்புடா. விஜய் ஃபேன்ஸா வைக்கிறத வாயில பூல எடுத்து விடுங்க எல்லாருமே. 10 பேர் சேர்ந்து விட்டாதான் அவங்க எல்லாம் வாங்குவானுங்க. ஒரு பூல்லாம் விட்டா ஒருத்த இன்னொரு பூல விடுங்கடான்னு வாங்க அவங்க அம்மா கூதியில. விடுங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த பூல் எல்லாம் பத்தாதுடா. கெடப்பாரு எடுத்து விடுங்கடா அப்பதான்டா அடங்குவாளுங்க. அவங்க அம்மாளுக்கு எல்லாம் அந்த மாதிரிதான். அந்த ரிக் மிஷின் இருக்குமே அந்த வாயில விட்டா கரெக்டா இருக்குமா ப்ரோ? வாயில எல்லாம் விட்டா ஒருத்த வேணான்னு வாழுங்க ப்ரோ. சங்கீதாலாம் ஒருத்தா எடுத்து எண்ணெய் தேய்ச்சி உமால ஒரு இழுத்து விட்டுங்க நீங்க அவ்வளவுதான். என்னடா விளக்கண்ணையா நல்ல எண்ணெய் ஊத்துனீங்கன்னா நல்லா அமிர்தமா இருக்கும். நல்லா எந்த எண்ணெய் தேய்ச்சி விட்டாலும் போயிட்டே இருக்கும் ப்ரோ சல்லுன்னு. இல்ல அப்புறம் அழுவானுங்க ஆகாஷ். அப்புறம் அழுவானுங்க அஜித் ஃபேன்ஸ் அபியூஸ் சொல்லிட்டு. ஆமாடா அப்படிதான்டா பண்ணணும். இவனுங்க எல்லாம் தேவடியாமானுங்களே பண்றது விஜய் ஃபேன்ஸ் அப்படிதான் பண்ணுவோம். என்ன முடியுமோ என்ன முடியுமோ இந்த ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணுவானுங்க. அவன் அபியூஸ் பண்ணாரு அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் பண்ணுவோம். அது காலகாலமா நடக்கிறது. ஏன்டா அவனுங்க பண்ணும் போது இவனுங்களடா வந்து பேசுறானுங்க நான் கேக்குறேன். இவனுங்க ஒருத்தா ஏதோ உத்தம மாதிரி ஒருத்தா சைலண்டா இருந்துருவானுங்க. அவனுங்க என்ன ஆகாஷ் நீ அந்த ஸ்பேஸ்க்கு எல்லாம் போவதுடா. அந்த ஸ்பேஸ்க்கு போறவங்க கர்ணம் போல ஊம்பி மேல வந்த தேவடியா பசங்கடா. அவங்க கேவலமா இருக்கா. அவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கே நம்மளுக்கே டேய் வரட்டும். எப்படியா நாளா காலில இருந்து ஒருத்தா டென்ஷனா தான் இருந்தேன் இவனுக்கு மேலாம். அந்த சாட்லாம் இருக்கான் பாரு கீழே அவ்வளவு கேள்வி கேக்குறான் ஒருத்தா சங்கீதாவை. ஒருத்த அப்ப கூட கீழே அந்த சிரிச்ச மாதிரியே இருக்கான் பாரு. அவனே கூட்டி தானே கொடுக்குறான் சங்கீதே. அவன் சிவகார்த்திகேயன் ஃபேன்டா. சும்மா ஒருத்த விஜய் பொருள் இருந்துட்டு ஒருத்த கூட்டி கொடுக்குறான் ஒருத்த சங்கீதால. அவளோட பேர் என்ன? சிவகார்த்திகேயனோட பொண்டாட்டியோட பேரு அதுக்கான நேரம் வரும் ஆகாஷ். அதுக்கான இது நேரம் வரும். அதெல்லாம் நேரம் எப்பயே தாண்டியே போயிடுச்சு. ஆர்த்தி தானே சொல்றீங்க? ஆர்த்தி ஆர்த்தி. ஆமா ஆர்த்தி. ஆகாஷ் இரு அன்வான்டட் அது. விஜய் ஃபேன்ஸ் கூட தானே பேசுறான். அவன் உண்மையாலே சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கூட பேசா கூட நம்ம பண்ணலாம். பேசுறது சங்கீதால ஓக்க விடுறாங்க. இன்னைக்கு ஒருத்த கேஸ் கொடுப்பானுங்க. ஆல்ரெடி இப்போ ஒரு கேஸ் கொடுத்துருக்கானு பாத்தியா? ட்ரோலி போட்டுருந்தாரு. யாரு ட்ரோலி போட்டுருந்தாரு? இப்ப திரும்ப ஏதோ ஒரு கேஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஐயா டேய் 10 வருஷத்துக்கு ஒன்ஸ் கேஸ் கொடுத்துன்னு இருப்பானுங்க போல. அவனுங்க பார்த்தா இப்ப பாரு ஓடி போய் அழுது ஆளுங்களை போய் கூட்டு வருவான். ஐயோ அடிச்சிட்டான் இவன் அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. போயிட்டு ஓக்க விடுறான்டா எப்படியா போயில சாடு. டேய் அவன் ஒரு ஆளு புண்டை. நீ போய் இவ்வளவு பேசுனியாடா அவனுக்காக போயிட்டு? அவன் இல்ல அவன் தான்டா சங்கீதா ஓக்க விடுவான். அதனால தான் அவ்வளவு பேசுறேன். அவன் தான் காலு நல்லா விரிப்பான். நம்ம பூல மட்டும் விட்டா மட்டும் போதும். ஐயோ பிரைவேட் ஜெட்ல போயிட்டு ஜல்சா பண்ணிட்டு பரவாயில்ல. திரிசா வச்சும் ஏதோ சங்கீதா எல்லாம் பெருசா இருக்கும்டா. நல்லா தலகாணி மாதிரி இருக்கும். வச்சு படுக்கலாம். நைட் ஃபுல்லா நாளா 2 தலகாணி தான் போட்டு படுப்பேன். அழகா 2 இருக்கு. ஒன்னு காலுக்கு இன்னொன்னு தலைக்கு. செத்துணும் எப்படியா பஸ் இனிமேல் தான் அவங்க அம்மா. இல்லடா ஒருத்தன் போட்டுக்கிறான் விடாமுயற்சி அடுத்த மாசம் வருதுன்னு சொல்லிட்டு. ஆமாடா அந்த குட்டி கொஞ்சம் தான்டா. அவன் நம்பரை லீக் பண்ணி விடலாமாடா? பண்ணிடலாமா? போடுறா அதுலயே அப்படியே டேக் பண்ணி இந்தரா வச்சுக்கிறா அவன் நம்பர் இந்தரா அப்படின்னு போட்டு. சரி ரைட்ரா. இல்ல கணேஷ் ஒண்ணுமே இல்ல. ஒரே நிமிஷம் அத டேக் பண்ணி அந்த அல்தான் பாத்தியா? இதுதான் சம்ம டைம். இந்த அள்ளு ஒன்னும் அழுவுடா கதறி அழுவுடான்னு சொல்லிட்டு எல்லா ஆடியோமே போட்டுட்டா. 4 ஆடியோமே 2 மட்டும் லீக் பண்ணி விடு. சரி ரைட். அவன் சொல்லுவான் பாத்தியா இது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி முட்டு தான் கொடுக்கணும் பூல தான் ஊங்கணும்ட்டு. அத போட்டு விடு கரெக்டா இருக்கும். நேரம் வந்துச்சு. ரைட் ஓகே. அத மட்டும் கட் பண்ணி போடுறான். கடைசி வரைக்கும் ஊம்பிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் பாரு. அத போட்டு விடு. நான் போட்டு விடுறேன். பேசுறேன் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். ஆகாஷ் நீங்க அப்படியே பேசுறீங்க. கேப்ஷன் என்ன போட்டோம்? கேப்ஷன் கடைசி வரைக்கும் இப்படியே கதறி சாவுங்கடா புண்டாமானுங்களான்னு சொல்லி போடு. ரைட்ரா ஓகே பேசுங்க. யார் ப்ரோ ஆகாஷ் ப்ரோ? இவன் எக்ஸ்பீரியன்ட்றவனா? எக்ஸ்பெரி இல்ல ப்ரோ. அந்த இவன் இருக்கான்ல ஒரு தற்குறி ஒருத்தன் டெய்லி நைட் ஸ்பேஸ்னு போடுவான். அப்ப சங்கீதா அங்கேயும் ஓக்க விடுவான். ஞாபகம் இருக்கா? தெரியுது. அந்த தேவடியா பையன் தான் கதை ப்ரோ. இங்கதான் ப்ரோ வெளியில வந்துதான் நான் தான் புளிச்சி என் பூல தான் வளர்த்தின்னு வானாங்க. ஆனா குரூப் உள்ள நல்லா கதருவாங்க ப்ரோ. ஜாலியா இருக்கும் அவனுங்க கூட. அவனுக்கு குரூப்ல இருக்கிறது. குரூப்ல இருக்கியா ப்ரோ? இப்போ ஒரு குரூப்ல இருக்கேன். அங்கெல்லாம் வந்து ஒன்லி பாலிடிக்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணா. போர் அடிக்குது. அவன் நம்பர்லாம் எடுத்து லீக் பண்ணி விடணும்.
ஜாலியா இருக்கும். அப்ப நல்லா கதறுவாங்க. என்கிட்டலாம் வந்து கதறினானுங்க. குரூப்ல என் போட்டோ போட்டு கதறினானுங்க. இவன் யாருன்னு தெரியல, இதுவெல்லாம் போடுறான் அப்படின்ட்டு. கீழே இருக்கிற பாதி லிசனர்ஸ் கூட அங்கதான் ஒட்டி கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணி ஆகட்டும் தேவடியா போயிலங்க. இவனுங்களா இல்ல ப்ரோ, நம்ம ஏதோ நம்ம ஒர்க்கு ஏதோ படம் வருது நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். சும்மா உட்காந்து ஃபேமிலி அபியூஸ் பண்றது யாரோ நம்மள பிடிச்சி அபியூஸ் பண்ணா நம்ம திரும்ப அடிச்சோன்னா இவனுக்கு தாங்குவானுங்களா சொல்லுங்களேன். அடிச்சா திரும்ப வாங்குறது இல்ல, ஐயோ அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. நம்ம அடிச்சு திருப்பி கொடுத்தா கூட இவனுக்கு என்ன பண்ணுங்க, பதிலுக்கு வேற ஏதாவது பண்ணுவானுங்க. இவனுங்களை திருத்தவே முடியாது. அதான் சொல்றேன் ப்ரோ. நேத்து சரியான சிரிப்பு ப்ரோ. இது வந்து அபிஷியலா வந்து போட்டாங்க இந்த மாதிரி விஜயும் திரிஷாவும் வந்து பிரைவேட் வந்திருக்கான் பாரு. அவன் தான் ப்ரோ. அவன்லாம் கீழே தள்ளி விடுறான். தேவடியா பையன்கிட்ட பேசியே ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இவன் ப்ரோ நேத்து வந்தேன், வந்துட்டு பால் டிஸ்கஸ் கேட்டா எனக்கு அது தெரியாது. ஆடி ஏதோ பக்காது போல ஏதோ பண்றான் வந்து மேல வந்து நீ தளபதி. அது என்ன தெரியுமா ப்ரோ பண்ணானுங்க நேத்து? அதுக்கு பதிலா அஜித்தும் திரிஷாவும் வந்து இந்த ஷூட்டிங் போவாங்க பாத்தீங்களா விடாமுயற்சிக்கு, அது எடுத்து போடுறாங்க ப்ரோ. எவ்வளவு பெரிய தற்கூரியா இருப்பாங்க அவனுங்க. யார் அந்த விசிடி தானே போட்டான்? விசிடி அவனுங்க எல்லாருமே அதை தான் ஷேர் பண்றானுங்க. இதெல்லாம் விஜய் வர்றதுக்கு கூட அவ்வளவு கிளாப்ஸ் இருக்காது. அதுதான் சொல்லல. விஜய் வர்றதுக்கு கூட தியேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் இருக்காது. இதே கிஸ் அடிட்டோம், அவன் முதுகாச்சு சூத்தியாச்சும் போய் தடுவிட்டோம், அப்படி ஒரு விசில் அடிப்பானுங்க தேவடியா பையன். இவனுங்கெல்லாம் வந்து நம்மள பேசுறானுங்கன்னா எந்த இடத்துல இவனுங்கெல்லாம் வைக்கணும் நீங்களே சொல்லுங்க. எந்த இடத்துல வச்சுக்க முடியாது. இவங்கெல்லாம் டெய்லி அபியூஸ் தான் ப்ரோ பண்ணோம். நான் எல்லாம் சரி ஓகே இவன் போட்டான் பரவாயில்ல பொழிச்சு போட்டான் அப்படின்னு விட்டுட்டா இவனுக்கு ரொம்ப ஆடுறானுங்க. நமக்கு அப்டேட்டும் ஒழுங்கா வந்தாலும் அதுவும் கரெக்டா வராது. சரி நம்ம சும்மா இருக்கலாம்னா இவனுக்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்க. அது என்னெல்லாம் போட்டு ஓத்தா ஓலோலும் ஓத்து விட்டுருங்க ப்ரோ. கீழே ரெக்வஸ்ட் கொடுத்து இல்ல சங்கீதாக்கு எப்படி விஜய் விளக்கு பிடிக்கிறானா அந்த மாதிரி அந்த சேட் எல்லாம் புடிச்சிட்டு இருப்பான் பேர். நம்ம பேசலாம் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கான். விஜய் அங்க வந்து ஜெயா காசுக்கு போய் புடிச்சிட்டு இருக்கான் விளக்கு. இவனுங்க இங்க வந்து விளக்கு பிடிச்சிட்டு இருக்கானே தேவடியா பயிலுங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து விளக்கு பிடிக்கிறது தானே பெஸ்ட் ஆனாங்க. அதுல எக்ஸ்போர்ட் அதான் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ரொம்ப வருஷமா நல்லா பண்ணிருக்காங்க வேலையெல்லாம். ரொம்ப சின்ன பையன் மாதிரி பேசுறாங்க. அது அப்படிதான் ப்ரோ. அந்த தேவடியா பையன் எப்பவுமே அந்த மாதிரி தான் ப்ரோ. என்ன டாபிக்னே தெரியாது, ஆனா சம்பந்தமே இல்லாத வந்து பேசுவான். அந்த சொன்ன ஜேடி எலெக்ஷன் அவனுங்க சம்பந்தமே இல்லாத பேசுவானுங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியும். அவன் சின்ன பையன் ப்ரோ. அவன்லாம் ரொம்ப சின்ன பையன் ப்ரோ. அவன் ஏதோ பாவம் ஏதோ புகழ்ச்சி பெறட்டும், புகழ்ச்சி ஏதோ பேர் தெரியும் அந்த மாதிரி பேசுவானுங்க. அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி இவனுங்கெல்லாம். அப்பா நீங்க எல்லாம் முடிச்சுட்டீங்க, நானும் கொஞ்ச நேரம் போட்டுக்கிறேன்ப்பா. நீங்க போடுறீங்க யார? சங்கீதாவியா? சங்கீதா வேணா போடுங்க ப்ரோ, எவ்வளவு நேரம் வேணா போடலாம், நல்லா தாங்குவா. ஆனா ரொம்ப நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், உண்மையாலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது ஆனா ரொம்ப சீக்கிரமா வந்துச்சு. நேத்தெல்லாம் கோலிவுட்டே போட்டு பார்த்தா தர்மடி. டேய் டண்டா டண்டா சுத்தி முத்தி அடிச்சானுங்க. மேல ஷேர் பண்ணிடுறா பண்ணிட்டேன் பாரு. அத ஒரு வாட்டி ஸ்பேஸ்ல இது பண்ண முடியுதான்னு பாருங்க, ப்ளே பண்ண முடியாது. இவன் ஒரு அணில்டா கீழே ஒருத்தங்க ஐடி கொடுத்துருக்கீங்க. யாரா இந்த எஸ்கேவா? அப்படி கீழே தேவடியாமானு. ஏய் அத இது பண்ண முடியாதான்னு பாருங்க, ப்ளே பண்ண முடியாதான்னு பாருங்க. ஸ்பேஸ்ல ப்ளே பண்ணுவோம் ஒரு வாட்டி. போட்டு விடு. டெவில் நீ போடுறா அதை, நான் ஒன்று மேலே போட்டுருக்கேன் பாரு. ஒருத்தா லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொல்லியிருப்பான்டா, கடைசி வரைக்கும் எதை கொடுத்தாலும் நம்ம இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கடா. அது என் லேப்டாப்ல யாராச்சும் பண்ணாலும். அட இவன் ஒருத்தன் இருடா ஆகாஷ், இன்னொரு ஃபோன் வச்சுக்கிறியா நீ? ஒரே செகண்ட் சரி என் டாக் டெவல் ஐடியில் ஷேர் பண்ணுறேன். ஐடியில் இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் இருக்கான்னு. கணேஷ் நீ என்ன போல லாகின் பண்ணுறதுக்கு ஒன்று கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பசங்கெல்லாம் வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இவனுங்க பாத்தீங்களா உள்ளுக்குள்ள அழுகுறானுங்க, வெளியே வந்து ஆன்ட்டு பார்த்தா ஃபயர் விடுறானுங்க. எது படம் தானே சொல்லுங்க. என்னத்தை கொடுத்தா பிஏ கொடுத்தாலும் நம்ம தின்னு தானே இருப்போம், அந்த மாதிரி தின்னு தான் இருக்கணும் அப்படின்றாங்க.
இருடா நானே பண்ணிடுறேன்டா ப்ளே. சரி பண்ணு. முன்னொன்னா வெளியே அனுப்பலாம். இதுக்கு மேலே இதெல்லாம் சரியான டைமிங் தான். காத்திருக்கும். ஆமா ஆமா கரெக்ட் தான். இந்த 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 படத்துல அவனே கலந்த காத்திருக்கும் சொல்லுவான் பாரு. மெர்சல். மெர்சலா? ரைட். அவனுக்கு அவன் ஸ்பாட்டே கரெக்டா இருக்கும்டா. திருப்பி கொடுக்கும் நேரமாமே. கரெக்ட். 2014 அடி வாங்கினானுங்க, அது இப்பதான் வந்து ஒத்துக்கிட்டானுங்க. இப்ப 2023 அடி வாங்கினா 2033 ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்க. இந்த 2026 அரசியல் போயிட்டாலே எல்லாருமே அடிப்பாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி எல்லாருமே அடிப்பாங்க. அப்ப தெரியும், அப்பதான் ஒத்துப்பாங்க. ஐயோ தோத்துட்டோம் அப்படின்ட்டு. ப்ரோ இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு ப்ரோ, நீ வேற. ஆனா அந்த ஒத்துக்கிற மனப்பான்மையில இருக்காது அவனுங்கிட்ட எல்லாம். எப்படியோ தோத்துட்ட கூட பெருமையா சொல்லிப்பானுங்க. ரைட். உங்களாலதான் நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன்டா. லியோல வந்து ஒண்ணு பேசியிருக்கான். அதே வந்து இந்த இருடா நான் எடுத்துட்டேன் நினைக்கிறேன். அந்த ஆடியோ எடுத்துட்டேன். ரைட் பாக்குறீங்க. எங்கடா 25 செகண்ட்ஸா? அது என்னது 41 செகண்ட்ஸ். அப்படியே இரு. ப்ளே பண்றா. 1 மினிட் ஆகாஷ் ஒரே ஒரு செகண்ட். ஓகே வந்துச்சு. இந்த போன்லயே பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணா ஒழுங்கா கேட்காதுடா. இருக்குது ஒரே ஒரு செகண்ட். ஓகே ரைட். டேய் 2 நிமிஷத்துல 829 வியூஸ். ஐயோ பா, என்னடா இப்படி வெடிக்கிறானுங்க? சங்கீதா காய் வெடி. கேட்டியா சவுண்ட? கேக்கல பக்கத்துல வை. டேய் வெச்சு எல்லா ரெடியா இருங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க இதை. ஓகே டன். செண்டாயிடுச்சு. டன்றா கேளுங்கடா. ஓகேவா? கேளுங்க. ப்ரோ நான் வந்து கிளிம்ஸ் எல்லாம் இது பண்ணல. கிளிம்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே, பக்காவா இருந்துச்சு. அது பிஜிஎம்லாம் ஓகே தான். சாங்கு ப்ரோ, படத்துக்கு மெயினா சாங்கு தான் உங்களுக்கு நல்லா கொண்டு விடும். செம ரீச் ஆகி எல்லாரும் ரீல்ஸ் போட்டு இந்த சாங்கே சொதப்பிட்டு கிடக்கு. எனக்கு அதான் கடுப்பாட்டு இருக்கு. நம்மளுக்கு மற்றதுலாம் சாங்லாம் பாருங்க, சாங் வந்தாலே எவ்வளோ ரீல்ஸ் வரும், எவ்வளோ எடிட் வரும் பாருங்க. இந்த 3 சாங்கு, இந்த 2 சாங்குலையும் ஏதாவது எடிட் பண்ணி போட்டானலா, ஏதாவது ரீல்ஸ் கூட கிடையாது அந்த அளவுக்கு. சரி என்னத்த பண்ண, என்னத்த கொடுத்தாலும் தின்னுட்டு இருக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அவள் தான்டா அல்டிமேட்டரா. இன்னும் ஒண்ணு இருக்குடா, அதுலயே இருக்கும்டா பாடுறா. இருக்குது. அது இப்பவா போடணும்? அதுலயேவா? இல்ல இப்பெல்லாம் வேணாம். ஒண்ணுனா போடலாம். இன்னொன்னு கேவலமா ஒன்று சொல்லியிருப்பான்டா. தெரியும். அதை போட்டு விடு. இப்போ வேணாம், அதெல்லாம் டைம் வரும்போது கரெக்டா போடலாம்டா. கீழே ஒரு நம்ம அடிமை ஒண்ணு வந்துருக்குது. அதுக்கு அதை விட்றாரு, அவனை விட்றா. பாடுறா பைத்தியமே. போடுற மாதிரி இருக்கானுங்க ப்ரோ பசங்க. கணேஷ் வியூஸ் பாடுறா. அது எப்படி அதுக்குள்ள அவ்வளவு போச்சு? வேண்டா மகி பாவண்டா தாண்டா அவடே அவடு. டாக் பண்ணியே போட்டுருக்கலாம்டா. ஒன்னும் இல்ல விட்டுரு. அவங்க சைட்லயே பூச்சி அடிக்க போறானுங்க அவனு. ஏன் ஹேஷ்டாக் உண்மையிலே பவர்றா? உண்மையிலே செம பவர். அதான் மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சா? கீழே ஒரு கொத்த நம்ம அடிமை ஒண்ணு வந்திருக்குது, ஓடிட்டான் பையன். அவனை யாரியா? அதான் நீ கேப்பிய ஒரு ஐடி. அப்ப நாங்க ஆரம்பத்துல போட்டு வச்சுன்னு சரவணன் தலத ஹேண்ட்ஸம் ஹீரோன்னு ஒரு ஐடி அவன் தான். யாருனே தெரியல பாரு. எவனா வெயிட்டா பேசுறவனா இருந்தா மேல ஏத்துக்கோ. டுமிலுக்கு போயிருக்கானான்னு பாடுறா கீழே எங்கேயாவது. ப்ரோ அவன் என்ன தெரியுமாடா பண்ணிருக்கான்? டைம் பாஸ்ல போயிட்டு எங்க கிட்ட 200 கோடி இருக்கு, உங்ககிட்ட இருக்காங்க. அரசியல்ல வரதுக்கு பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்கு? எங்ககிட்ட 200 கோடி இருக்குன்றானாடா.
நானும் அனிலா மாறிடுறேன், காக்காவா மாறிடுறேன், பேசலாம் ஜாலியா இருக்கும்ட்டு கேட்க ப்ரோ மாட்டேன்ட்டு. நான் அப்பப்பா சீமா திட்டுவோம் ப்ரோ, அதுக்குதான் இவ்வளவு யோசிக்கிறேன். பாவம் நீங்க வேற. இல்ல 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 இவ்வளோ அவங்கள மக்கள் திட்டணுங்க. இருக்கானுங்களே, நாளைக்கு இவனுக்கு என்னெல்லாம் பண்ணுவானுங்க மாதிரிதான் யோசிக்கிறோம் நாங்களாம். இப்படிதான் இல்ல கடைசி ப்ரோ, வரையும் திங்கணும். எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு நாள் அனிலா மாறினா காக்காவா மாறினா எப்படி இருக்கும் ஃபீலிங்ட்டு ஒரு ஆசை. அவனுக்கு எல்லாமே மாறிட்டானுங்க, எல்லா விதமும் மாறிட்டானுங்க. அப்படியே ஒரு தசாவதாரம் ப்ரோ மாதிரி. ஆர்டி போடலாமா அதை? எதை என்னது போட்டல ப்ரோ. ஆகாஷே, ஆனா நீ ஆடுற கேம் பிளே சூப்பரா இருக்குடா. என்னது டைமிங்னு சொன்ன பாத்தியா, இப்பதான் புரியுது அந்த டைமிங். டேய் அதெல்லாம் டைம் வரும்போது கரெக்டா போட்டாதானே நல்லா ரீச் ஆகும். நீங்க அர்ஜென்ட் பண்றீங்க எல்லாத்துலயுமே. பொறுமையா இருக்கணும் எல்லாத்துலயும். ஒரு ஆடியோலாம் லீக் பண்ணி விட்டேன் எப்பா, எப்படி திரும்ப கதறினானுங்க. அதெல்லாம் டைமிங்ல போடணும். நவீன்னா அர்ஜென்ட் பட்டா நான் அதை பேசுவேன், பொறுமையா இருடா. இவ்வளவு ஆளுங்க இருந்தாதான் அது கரெக்டான டைமிங் இருக்கும், கரெக்டான யூஸ்ஃபுல் லைக் கிடைக்கும்னு சொல்ல வரீங்க. இல்ல கரெக்டான பதில் அடிக்க. ஆமா அது ஆமா ப்ரோ, அது டைமிங்ல போட்டாதான் ப்ரோ கரெக்டா இருக்கும். இதெல்லாம் விட்டு அர்ஜென்டா அப்படியே போட்டுருவானுங்க. எடுத்தமா கவுத்தமான்னு இருக்கவே கூடாது. அது டைம் அது வரும்போது ஒண்ணுமே கரெக்டா வராது, போட்டா ஒழுங்காவே பக்காவா வராது. இருக்கும். ம் இவங்க எல்லாம் பேசவே கூடாதுடா இனிமேல். அந்த மாதிரி பண்ணி விடணும்டா இவங்க. அபியூசர் எல்லாம் தயவுசெய்து இங்க பேர் உத்தம விளையாட்ட பேசவே கூடாது. இந்த எல்லாம் ஃபேமிலி பீசிங்லாம் எடுக்கவே கூடாது. இவனுக்கு பண்ண ஃபேமிலி பீஸ் எல்லாம் இன்னி வரைக்கும் நம்ம சைடு என்ன தெரியுமா ப்ரோ எனக்கு பிடிக்காது, அவனுங்க ஏதோ அசிங்கமா திட்டுறானுங்க, நம்ம திட்டவே கூடாதுன்னுவாங்க. அதுதான் ப்ரோ எனக்கு அதெல்லாம் கடுப்பாகும். கிடையாது. தப்பே கிடையாது. அதெல்லாம் திட்டலாம், கண்டிப்பா திட்டலாம். சப்போர்ட் ஆஃப் டிவி கேன் ஒருத்தர் வந்திருக்காருடா, பேசுறியாடா? ஆள் வராரு ஒருத்தர் மேல, இரு பாக்கலாம் எப்படி அருண். பேசுறாரு. ஓகே மிஸ்டர் அருண் வாங்க ப்ரோ. கேக்குதா ப்ரோ? அசிங்கமா எதுவும் பேசாது. நான் பேச மாட்டேன்டா, நான் பதிலுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுவேன். அருண் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்னாச்சு ப்ரோ மைக் வாங்கிறீங்க? சும்மாதான் ப்ரோ. ரைட் ப்ரோ. அதான் கேங்ஸ்டர், எனக்கு இதுதான் எனக்கு பிடிக்கல. இவனுங்க சைலண்டா போறாங்களா, அவங்களை விட்டுறணும். நம்மளுக்கு எல்லாம் ட்ரிகர் ஆகுது, அதனால நம்ம திட்டுறோம். அதை நம்மள தடுப்பாங்க. அதுதான் எனக்கு கடுப்பாகும், ரொம்ப கடுப்பாகும். தோணாதான் செய்டா, அவ்வளவுதான்டா. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். என்ன ஜிப்சி ப்ரோ பார்க்கவே முடியல இப்பலாம். ஹாய் கணேஷ். வாங்க ஜிப்சி ப்ரோ, பேசிய ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்ல வந்திருந்தேன், ஈவினிங் ஸ்பேஸ் கூட வந்திருந்தேன். ஜெய் ஆகாஷ் கூட பார்த்துருந்தாங்க, நீங்க வரல போல இருக்கு அதுல. ஓகே சரி அடிச்சிட்டு இருந்தாங்க, சரி பிடிச்சதா அடிச்சா சரி தானே, மைக்கு தான் வர முடியல. இப்பதான் டைம் பிடிச்சது வந்தேன். கீழே ஒரு சில அணில் குஞ்சுங்களாம் வந்திருக்கானுங்க. அனில் மைக் கொடுக்கணும். யாரா அந்த பிள்ளைங்க? டம்மிடா எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க தான். பிள்ளைங்க இருக்கானாலும் மைக் கொடுங்க. அவனுக்கு இருந்து ஏதாவது எல்லா அணிலுமே கீழே தான் இருக்கு, கொஞ்சம் அணிலு. ஜிப்சி ப்ரோ என்ன கதை பத்தி? மைக் அட்ஜஸ்ட் பண்றா. எந்திலடா அவன்டா ஹோஸ்ட் தான்டா சொல்றேன். என்ன ப்ரோ ஏதோ கதை பத்தி நெறியுது இந்த கதை. ஹேஷ்டேக் இது ஏற்கனவே போட்ட ஹேஷ்டேக் தானே, இது ஒரு நம்ம ராசியான ஹேஷ்டேக் பா இது. ஆஹா, நான் திடீர்னு இன்னைக்கு ஹேஷ்டேக் வந்துச்சு, கிளிக் பண்ணி பாக்குறேன் நம்மளே போட்டிருக்கோம். போன ஜூன் ஜூலை எல்லாம் போட்டிருக்கோம். பரவாயில்ல ஜிப்சி ப்ரோ, இது ஜஸ்டிஸ் ஃபார் கீர்த்தி சுரேஷன் எல்லாம் ப்ரோ போட்டிருக்கணும். ஏன்னா கீர்த்தி சுரேஷன் தானே ஏமாத்தி இருக்காரு. எத்தனையா போறதையா? எனக்கு ஜஸ்டிஸ் ஃபார் புசியான் கூட தான் போடணும் ஆசையா இருக்கு. எத்தனை ஹேஷ்டேக் தான் போடுறது? எவ்வளவு பேர் ஏமாத்தி இருக்காரு பாருங்க ப்ரோ. அதே மாதிரி ஜெகதீஷை நெருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு நியூஸ் பார்ப்போம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல, நான் கில்லி டைம்ல இருந்து அதுல என்னது ரிப்போர்ட்டரா நக்சலெல்லாம் தெரியல, ரெண்டு புக்கில் ஏதோ ஒரு கவரில் இந்த பனையூர் இருக்கு பார்த்தீங்களா, பனையூரில் அப்போ வீடெல்லாம் கட்டல. அப்போ அங்கே தான் பார்ட்டிலாம் நடக்கும். அங்கே தண்ணி அடித்து கேஸில் மாட்டி அப்புறம் அண்ணன் சால்வ் பண்ணிட்டார் அப்படின்லாம் நியூஸ் வந்திருக்கு வெளியில். அண்ணிலேருந்து இன்ன வரைக்கும் அண்ணனை லாக் பண்ணிக்க அக்கா தான். எனக்கு என்னமோ அந்த தனுஷ் படத்தில் ஒரு நடக்கும்ல கிளைமேக்ஸு, என்ன படம், கொடி படம் கிளைமேக்ஸ் தான் வெயிட்டிங்.
புரிஞ்சு போச்சு ரைட். ஏன்னா அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் மற்றவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க, ஆனா இவங்க தான் கரெக்டா டிராவல் ஆகிட்டே இருக்காங்க. அதனால எனக்கு அண்ணன் படம் வந்து ஒரு கொடி படம் மாதிரி தான், கொடி தான். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ இப்ப அபிஷியலாவே இவங்க டிவோர்ஸ் பண்ணிடலாம்ல ப்ரோ? எதுக்கு இவங்க இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி ஒத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க லூசு? இல்ல ஆக்சுவலா அதெல்லாம் நம்ம அது பேச முடியாது, நிறைய நடந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா நீங்க விஸ்மியா சொல்லியிருப்போம், நேரம் வரும்போது சொல்லுவோம் அப்படின்னு இருப்பாங்க. எல்லாம் இந்த எலெக்ஷன் தான் வெயிட் பண்ணுங்க, 1 இயர்க்குள்ள எல்லாம் தெரியும். இன்னைக்கு வந்து இவனுங்க வந்து ஈக்குவலா நம்மளை போறானுங்கல்ல, எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணி வைங்க, அவனுக்கு எல்லாமே ரிப்ளை இருக்கு. இவனுங்களே இல்லை அண்ணன் திருப்பி எல்லாருமோ அடிப்பானுங்க பாருங்க. இந்தியன் 2 படத்துல வர மாதிரியா ப்ரோ? இந்தியன் 2 படத்துல அடிப்பாங்களா அந்த மாதிரி? ப்ரோ பாதி பேர் அவங்களே திருந்திட்டானுங்க ப்ரோ. என்னன்னா பாதி பேர் இல்ல, ஒரு 10% இந்த மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க, அரசியல் வந்துட்டீங்க, இன்னமும் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட போய் சுத்திட்டு இந்த மாதிரி பொட்டச்சிங்க கூட போய் சுத்திட்டு இருக்கீங்க, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே போட்டானுங்க. கரெக்ட். இப்போ நீங்க என்னதான் பண்ணாலும் இப்போ எல்லாருக்கும் எல்லாருக்கும் பர்சனல் இருக்கும், எல்லாமே தெரியும். இவர் என்ன பண்றாரு, இவரால் ஒரு விஷயத்த எது இவரால் முடியலையோ அதை வந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன், எனக்கு இது ஆகாது அப்படின்றாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ மழை பெஞ்சது, என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கூலாக போகிறாரு இவர். ஏற்கனவே அண்ணன் மேலே நிறைய கேஸ் இருக்கு. அதுவும் அவ்வளோ தைரியமாக அந்த டிக்கெட்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? இல்லை, இது வந்து ஸ்டேட்மெண்ட் யாருக்கு நம்மளுக்கு சொல்லலை, ஆக்சுவலாக அது வேற யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சா சரி, அவங்க தான் நம்மளும் ஜஸ்ட் கேட்குறோம். வலைபேச்சு மாதிரி பேசிருக்கீங்க. இல்லப்பா, ஹோஸ்டுக்கு எந்த பங்கமும் வராம இருக்கணும்ல. சரி, நான் ப்ரோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. அவங்களாம் ஒரு நம்ம மயிரை கூட போட முடியாது ப்ரோ. அது என்னமோ கரெக்டு தான். அந்த நியூஸ் காரனே போட்டு ஆடி அடிக்கிறானுங்க ப்ரோ. ஆனா இதுல பயங்கரமா செஞ்சது யாரு தெரியுமா? தனுஷ் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் தான் ப்ரோ. நம்ம அடிச்சது கூட விடுங்க, தனுஷ் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் எகிரி அடிக்கிறானுங்க, மொத்த மூஞ்சிலே குத்துறானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் பாராட்டணும்யா. நம்ம எவ்வளவு அபியூஸ் பண்ணியிருந்தாலும் அவனுங்க நம்ம வரும்போதே அடிக்கிறானுங்க. அது என்ன கதை? ஆமா அது ஆக்சுவலி என்ன கதைனா, இவனை நம்ம டெய்லி அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, அவங்க எப்பயாவது அடிச்சுட்டு போயிடுறானுங்க. ஆமா ஆமா, அண்ணன் வந்து நம்ம சொத்து. டேய் அவன் அந்த கொக்கின்னு சொல்லி ஒருத்தன்டா, எப்பா ஒத்தா எத்தனை நாள் வெறின்னு தெரியல, வெளிவெளின்னு எழுதுறான். கொக்கி டிரால்ஸ் தானே? ஆமா அவன்தான். அவனேதான். அந்த ராயன் படத்துல ஒரு சீன் இருக்கும் பாரு, அங்கதான் எனக்கு நிம்மதி இருக்கு, அங்க இருக்க வேணாமான்னு பாருங்க, அந்த ஒரு சீன் இருக்கு. நீ போ வீட்டுக்கு போ. சூர்யா ஃபேன்ஸ் இந்த படத்தை வந்து இது பண்ணதுல அவனுக்கு காண்டாயிட்டு அவனுக்கு அடிச்சானுங்க. அப்பா வெறி, ரொம்ப வருஷத்து வெறி ப்ரோ. ஜிப்சி ப்ரோ, இன்னொரு மேட்டர் தெரியுமா? இதை நான் உங்ககிட்ட மெயினா சொல்லணும்னு இருந்தேன். 3 கமல் ஃபேன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாவா, அது என்ன மேட்ரு? 3 கமல் ஃபேன் அதெல்லாம் லிஸ்ட்லயே வச்சுக்கிறது இல்லப்பா, யார் அது? 4 பேர் இருப்பாங்க. ஜிப்சி ப்ரோ இல்ல ப்ரோ, அவனுக்கு நல்ல. எனக்கு என்ன மிஸ்ஸிங்னா, ரஜினி ஃபேன்ஸ் ஒன்னும் அடிக்காம இருக்காங்களே, எதுக்கு? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, எங்க போயிந்தா இருக்கு எல்லாம். இப்போ நீங்க மேல ஷேர் பண்றீங்களே நம்ம கிரேசி பாய், ஆமா தல ரஜினி ஃபேன் மியூச்சுவல்லாம் வரலாமே. அண்ணனை வந்து இப்ப என்ன பிரச்சனைனா, முதல்ல நம்ம மட்டும் அடிச்சிருந்தோம், எல்லாருக்கும் அடையாளம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தலைவர் ஃபேன்ஸ் அடிச்சாங்க, தெரிஞ்சுது. அப்புறம் சூர்யா இப்போ கட்சி ஆரம்பிச்சோன்னே கண்டவெல்லாம் அடிக்கிறான், ரோட்ல போறவெல்லாம் அடிக்கிறான். ஸோ ஏமா அடிக்கன்னு தெரிய மாட்டேங்குது. நேற்று கவிஞர் ஒரு பேர் யுகபாரதி அடிச்சிருக்காரு, இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க அண்ணனை. அதனால இப்போ அவங்க அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ட்ரிகர் ஆயிட்டு யார் அடிச்சாலும் நம்ம தான் நினைச்சிட்டு நம்மள அபியூஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. கரெக்டா? அது ஒண்ணு பண்றானுங்க. ஆனா அடிக்கிறதெல்லாம் வேற யாரோ, அவங்க நம்ம கொடுத்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றாங்க. அது பார்த்த டிஎம்கே காரங்க யூஸ் பண்றாங்க, என்டிகே காரங்க யூஸ் பண்றாங்க, நம்ம கண்டென்ட்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம எல்லாம் லைப்ரரி மாதிரி அண்ணனோட வாழ்க்கைக்கு, அவங்க நம்ம லைப்ரரி எடுத்து யூஸ் பண்றாங்க. அந்த புக் வச்சிருப்போம், நம்ம அவனுக்கு எடுத்து படிப்பானுங்க அந்த மாதிரி. ஆமா ஆமா, இத்தனைக்கு நம்ம கொக்கி குமார்லாம் இப்ப இல்ல, கொக்கி குமாரோட வீடியோஸ் தான் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். கூகுள்ல இருக்குது, கூகுள்ல ப்ரோ கம்ப்ளைண்டே குத்துருவானுங்க ப்ரோ போயிட்டு. ஏற்கனவே குத்துறது தானே. ஆமா ஆனா அந்த ஒரு ப்ரோ அவர்லாம் திரும்ப வந்தாருன்னா இவனுங்களாம் இருக்கவே மாட்டாங்க ப்ரோ. இந்த ட்ரோலிய பார்த்தே அலறாங்க. இன்னும் கொக்கி குமார்லாம் வந்தாருன்னா எப்படி அடிப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஆக்சுவலா 2-3 பேர் நினைக்கிறாங்க, ஒரு கேங் தான் அது. சரி, இவனுங்க ரொம்ப அழுதுந்தானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க, விட்டானுங்க. இவங்களெல்லாம் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. கம்ப்ளைண்ட் பண்றவங்ககிட்ட என்ன பண்றது சொல்லுங்க? சண்டை பண்ணலாம்,
இன்ன வரைக்கும் அதான பண்றானுங்க. ப்ரோ அந்த கோயம்பேடு வாசல்ல போய் உட்கார்ந்த நாய் ஆமா தானே ப்ரோ ஆமா இருப்பாங்க. ஆமா. அந்த ஐட்டம்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்களே அங்க போய் உட்காந்துட்டு ஒருத்தா போராட்டம் ரோஹித் அடி ஆமா. பிடிச்சாடா இல்லடா கோயம்பேடு அந்த இது இருக்கு பாரு பஸ் பஸ் ஸ்டாப் ஸ்டாப் உள்ள டிப்போ எப்ப அது உள்ள போய் உட்காந்தானுங்க. நாங்க வந்து போராடுறோம். எப்ப எங்களை வந்து நடந்தது? அவுதரா ரொம்ப அது எப்ப பேசுறாரு. நடந்தது ப்ரோ ஆகாஷ் ப்ரோ? புலி தானே பைரவாவா புலியா அது புலி டைம்ல ஓ அந்த புலி டைம்ல டைம்ல ஆமா அதெல்லாம் டேய் பயங்கரம். அந்த ஆள் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறாரு பஸ் எல்லாம் விட மறுபடியும் ஒரு மாட்டோம். நாளைக்கு. ஆனா அவங்க கிட்ட ஒரு பிளஸ்ரா அபியூஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா இவனுங்களை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விடுவாரு. சுத்த விடுவாரு பயங்கரமா. யாரா இவன் ஒரே அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டு. மட்டும் கூட்டு வாடா அந்த ஆள் ஆகாஷ் ஒன் டே சிஎம். டேய் அதெல்லாம் சத்தியமா அவரெல்லாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியாதுடா. ஓகே நேம்லாம் தெரியும். ஆனா அவரெல்லாம் பிடிக்க புரியுது முடியாது. பூலேஸ்வரா இது என்னடா இது ம். பூலேஸ்வர் புலி என்னடா பேர் வைக்கிறீங்க? ப்ரோ நீ ஏதாவது சொல்லு ப்ரோ. அந்த வார்த்தை சொல்லடா இருந்தாலும். ஆமா அந்த கோயம்பேடுல அந்த கொடி கட்டினானுங்கன்னு சொன்னீங்களா, போராட்டம் பண்ணானுங்க, அது வீடியோ இருக்கா ப்ரோ? யாரு? இருக்கு ப்ரோ. நீ வந்து யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணி பாரு ப்ரோ. நம்ம ஆளுங்க நிறைய பண்ணிருக்காங்க ப்ரோ. பயங்கரமான சம்பவம்லாம் இருக்கு. எனக்கெல்லாம் நீ சொன்னானுங்க கஸ்டமர் முன்னாடியே ஊந்து சிரிக்கிறேன் நான்லாம். கேக்குது ப்ரோ. யாரு ப்ரோ நீங்க? அப்பவே கண்டென்ட் கொடுத்துட்டானுங்க அவனுங்களே. ஆமா ஏய் தருணே அந்த இந்த மேட்டர் சொல்றா. ஒரு அதான்டா நம்ம இவரு தீனா சங்கர் மேட்ரு. ஆமா டான்ஸ் ஆட தெரியும். அதெல்லாம் தெரியாம பண்ணு. இது எங்க சைடு விஜய் ஃபேன்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுவோம். யாராச்சும் வந்து டான்ஸ் ஆடுறீங்களா? எங்க சைடு எங்க தலைமை நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. யாராச்சும் வந்து சண்டை போடுறீங்களா? அதெல்லாம் பயங்கரம் தாடி. அதெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஊசி மாதிரி இருக்கிறவன் வந்து நான் உங்க ஊருக்கு வரேன்டா அவங்க ஊர்லயே வந்து அடி பண்ணானா பாரு. எனக்கு அங்க அந்த டைம்லாம் சரியான சிரிப்பு. டே ஒரு அடி ஆச்சா நீ செத்தே போயிருவடா அப்படின்னு. விஜய் அளிப்பு தானே இந்த பப்பாடி. அதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணம் தங்கச்சி இது பண்ண எங்க போறேன் அக்காக்கு சீமந்தன்ட்டு ஒண்ணு போனாயா? இல்ல தங்கச்சிதான் இல்ல, எங்க அக்காவுக்கு வந்துட்டு சீமந்தம் வச்சிருக்காங்க, அதுக்காண்டி ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லி போனியா அவன். அதெல்லாம் வெயிட்ராடே. இவங்க சும்மா ஒண்ணுமே தெரியாம போயிட்டு மாட்டிக்கினானுங்கன்னா அவங்கதான். ஏவனே அந்த குக்கி குமார் ட்ரால்ஸ்ல இந்த குக்கி வீடியோல அந்த பைரவ ட்ரைல இருக்குல்ல, அந்த வீடியோ வேணா இருக்கு, வேணா அனுப்புறேன் உனக்கு. அதெல்லாம் ஃபேஸ்புக்ல கூட இருக்கா? இவனே கூகுள்ல தேடு. இவனே கணேஷ் கூகுள்ல தேடு. குக்கி அவரோட பழைய பேஜ் ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா? இன்னும் அந்த நிறைய வீடியோ இருக்கு. அதுல நிறைய வீடியோ அதுல கிடக்கு. டேய் ஆமாடா நேத்து சும்மா இருறான்னு சொல்லி ஒரு ஐடி ஒண்ணு பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்து பாத்தியா? எல்லாமே நேத்து அவரு தான் போட்டு சம்மடியாச்சு இருந்தாரு. கட்சிக்காரனா நீ எனக்கு தெரிஞ்ச அவர் ஐடியா போட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டானு. ஆமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களே. சரியான ஐடி அவர் தான் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களே நீ ஐடி போட்டோ விடுறானுங்கன்னு. ப்ரோ நிறைய கொடுத்துருக்காங்க அவனுங்க ப்ரோ. இது அதே மாதிரி கொக்கி குமாருக்கு வந்து ஒரே நாள்ல 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தது ஃபேஸ்புக்ல. அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேன் பேஜுக்கும் வந்ததே இல்ல ஒரு ட்ரோல் ஐடிக்கு. ப்ரோ அவர் வந்துட்டாரா? ஏதோ ஜெயிலுக்கு போனாரு. இல்ல ஜெயிலுக்கு போல ப்ரோ. அவரெல்லாம் பிடிக்கவே முடியல. யார் சொன்னது ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு? ஜெயிலுக்கு எல்லாம் போல. அவர் மேல ஆனா கேஸ் கொடுத்தாங்க. அந்த இது இருக்கும்ல கோயம்பேடு அந்த வாசல்லே போய் உட்காந்துட்டானுங்க. அவன் இந்த மாதிரி ரொம்ப இது பண்றானுங்க. யாரு சரவணனு குமாரி எல்லாமே அவரெல்லாம் வெயிட்டான பார்ட்டி ஆச்சு. ஆமா அந்த குள்ள கூதிட்டாங்க. லெஃப்ட் பாண்டி வரலையாடா தருணோட மச்சான்? அவனா ஊர் நாட்டான்டா. இங்கெல்லாம் தருணோட மாம்சம் அவன். பிளாக் பண்ணி வச்சிருக்கான் தருண். ஏன் தருண் அப்படியாடா தருண் என்னையெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அவனு. லெஃப்ட் பாண்டி டாக்டர் லெஃப்ட் பாண்டின்னு பேர் வச்சிருக்கேன். அவனே அப்பப்போ ட்வீட் எல்லாம் பாக்கிறதுக்கு நான் போய் பேக்கப் பண்ணியில போய் பாத்துட்டு வருவேன். அப்படி என்னதான் போட்டிருக்கேன் அப்படின்னு. இது அவன் ஒரு டைம்ல அஜித் ஃபேன்ஸ் பாட்டாலே பிளாக் பண்ணிருவியா சொல்ல போனா. இப்பதான் வந்துட்டு என்னன்னு தெரியல. ஜெயாகாசு இதையும் சேர்த்து சொல்லு. விஜய கைப்பட கையெழுத்து போட்டு கொடுத்தான் அந்த கம்ப்ளைண்ட்ல. எது விஜய கைப்பட கையெழுத்து போட்டு கொடுத்தான். இப்ப
போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு. அப்படியா? இது எனக்கு தெரியாதுடா உண்மையிலே. இல்ல அப்படி ஆனா லெட்டர் பேட்ல அவன் சைன் பண்ணதான் எடுப்பாங்க. ஆமா ஆமா கரெக்ட், அதுவும் இருக்கு. அது ஆமா அது அப்படிதான் சொல்றானுங்க. ஆனா அது 100% தெரியல. புஷியான் தானே போட்டான் உண்மையாலே. ஆனா உண்மையிலே ஒரு வார்த்தை அசிங்கமா பேச மாட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அந்த நியூஸ்ல பப்ளிஷ் பண்ணிருப்பானுங்க. அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். விஜய் ஆனா கொக்கி குமார் அந்த டீமே வந்து ஒரு அபியூஸ் பண்ண மாட்டாங்க. பொட்ட அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா பயங்கரமா இவனுங்களை சுத்த விடுவாங்க தெரியுமா? தெரியுமா இந்த கொக்கி குமார் மேட் என்ன தெரியுமா? இப்ப விஜய் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க சைடு அப்ப ட்ரோல் ஐடின்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம சைடு பாத்தீங்கன்னா ட்ரோல் ஜோக்கர் விஜய்னு ஒண்ணு இருக்கும், கொஞ்சம் நடிங்க விஜய், கொக்கி குமார் ட்ரோலின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேஜ் இருக்கும். எல்லா ஒரு பேஜ்ல ஒரு போஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோவே, அதை டேக்கிள் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவானுங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பானுங்க. அவங்க சைடு ட்ரோல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீம் ஒரு ட்வீட் போடுறாங்கன்னு வச்சுக்கோவே, அத அவனுங்க சரி கட்டுறதுக்கே அந்த முக்குவானுங்க. அதுக்கு ஆளே இருக்காது. அந்த இப்ப கூட ஒருத்தர் இருக்கான் பாரு, கெட்டவன் மீன்ஸ், அவன் மட்டும் தான்டா இருப்பான். அவன் அடிக்கிறதுக்கு ஆளே இருக்காது. வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவனே இப்ப வந்து காசுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கான். சொல்ல போனா அவங்கள அடிக்கிறதுக்கு அவங்களால டேக்கிள் பண்ணவே முடியாது, நம்மள்ட்ட வரவே முடியாது. அந்த அளவுக்கு ட்ரோல் பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்ப அவனுங்க எல்லாம் திரும்ப வந்தாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், அழுதே செத்துருவானுங்க. இதுக்கே உச்சா போறானுங்க. இப்ப கூட அழுதானுங்களேடா தருண். ஒரு மாசம் முன்னாடி என்னன்னா 80K வச்சிருக்காரு ட்ரோலின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப திட்டுறாங்க. காலாவதி மண்டி போட்டாங்க. அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு. காலாவதி தான். பெரிய பெரிய ஆளுங்களா வந்திருக்காங்க மைக்கு. இது என்ன சம்பவம்? Facebookல இருந்தானுங்க ஒரு படம் இருந்துச்சு, அதெல்லாம் அவனுங்க மேல ஒன்னு ஷேர் பண்ணிருக்க, அத படி ஆகாஷ். இது டிஎம்கே ஸ்பேஸ் மாறிச்சு. இனிமேல் அப்படிதான் பச்சை குத்த போறாங்க. நான் ஷேர் பண்ணதான் வந்தேன். ரைட் பாவம், நான் மனுஷன் போயிட்டாரு ரகில். ஜெகதீஷ் இதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருப்பானே. ஜெகதீஷா? ஜெகதீஷ்க்கு ஒரு கோரிக்கை விட்டுருக்கா. யாரும் தெரியல. ஆகாஷ் மேல ஏதோ போட்டிருக்கான். என்ன பண்ற? ரூம் சாட் இருக்கும்ல, இது இந்த அசையாத மரம் ஒன்ற அந்த பாட்டுடா. இவனே கேங்ஸ்டர், அந்த சாட் லிங்க் இருக்கும்ல, அதை டெலிட் பண்ணி விடு. அட யாரா இவனுங்க கீபோர்ட் ரவுடிஸ். அதை அழிச்சு விடு. எப்படியும் சங்கீதாவுக்கு நீதி வாங்கி கொடுக்காம விட மாட்டீங்க நீங்க. இவன் அப்படா வந்தான். ஒன்னு சொல்ல போனா இந்த டேக் நம்ம போடவே இல்லை தெரியுமா? ஏதோ வடக்கணுங்க போட்டுட்டு இருந்தானுங்க, நம்ம தடவை கேஸ் எழுதிட்டானுங்க. சொல்ல போனா எவன் பண்ணாலும் நம்ம தான் காரணம் போல இவங்களுக்கு. சொல்ல போனா தனுஷ் ஃபேன்ஸ் அடிக்கிறாங்கடா. சூர்யா ஃபேன்ஸ் தனுஷ் ஃபேன்ஸ். ஓகே, நான் போயிட்டு ஒரு 10:30க்கு வரேன். அது இருக்குமா தெரியல. சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடு ரேடியல்னா. சாட் இல்லடா, 2% தான்டா இருக்கு. பை. இல்ல தருணே, சூர்யா ஃபேன்ஸ் எகிரி அடிச்சாங்க நீட்டு. தனுஷ் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் அவனால எகிரி தான்டா அடிக்க முடியும். இவன் பொறுத்தான் எங்க வந்தாலும் மூடிட்டுறா கொண்டா. வன்மத்தை கக்கின்னு இருக்கிறான் அவனுக்கு. டெலிட் பண்ணி ஒரு கேங்ஸ்டர், அதை டெலிட் பண்ணு, லிங்கை டெலிட் பண்ணு. இல்ல ஆக்சுவலா அந்த மனுஷன் வந்து கொஞ்சம் ஓகே தான், நல்ல மனுஷன் தான். இவனுங்க கூட சேர்ந்து. யார், விஜயா ப்ரோ? இல்ல ஐயோ சூர்யா சொல்றேன். ஓகே ரைட். இவனுங்க வந்து கொஞ்ச நாளையா இந்த அனில் கூட சேர்ந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணானுங்க. அதுக்கான பலனை அனுபவிச்சிட்டானுங்க. இனி பேசாம இருப்பானுங்க. ஓகே காட் இட். தனுஷ் ஃபேன்ஸ் ஆனா இனி செம ஃபார்ம்ல இருக்கானுங்க. அண்ணா வாய் வைக்காத இடமே தம்பி, ஹிந்திக்காரெல்லாம் அடிக்கிறான்ப்பா. எல்லாம் ரீட்வீட் பண்றாங்க. எவனு பார்த்தா ஐடியா ஹிந்திக்காரெல்லாம் ரீட்வீட் பண்றானுங்க. அண்ணா வாய் வைக்காத இடமே இல்ல. போன வாரத்துக்கு முன்னாடி மூத்தர் சந்துக்குள்ள வச்சு அக்ஷய் குமார் ஃபேன்ஸ் வேற ஒரு வாரம் அடிச்சு. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க மேலதான்டா சந்தேகமா இருக்கு இந்த டேக் ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணம். இது அக்ஷய் குமார் ஃபேன்ஸா? டேய் அவங்க சைடுல இதுடா ஐடிஸ்லாம் கம்மி ஐடி தான்டா அவங்க சைடுல. அக்ஷய் குமார்லாம் இல்ல யாரு சொன்னது? இது நம்ம போட்ட கணேஷ் யாரு? டேய் அன்னைக்கு ஒரு படையே இருக்கானே. ஒரே சீன் பேச விடுங்கடா. நான் பார்த்த வரைக்கும் ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப இந்த ஆகாவோலாம் இருக்காதுடா. நான் காட்டவா? ஒரு 4 ஐடி காட்டுறேன் பாரு. அவங்க எல்லாம் 10K வச்சிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது கம்மி தான்டா. நான் பார்த்த ஐடிஸ்லாம் ஒரு போஸ்ட் போட செம ரீச் இருக்கும். ஆனா ஐடி உள்ள போய் பார்த்தா வெறும் 700 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கும். அண்ணனுக்கு அவ்வளவு ஃபேன் பேசுறாங்க. கிட்டத்தட்ட அபீஸ் பண்ணவே உங்களுக்கு எல்லாம் பேசியே வரவானான்னு இருந்தேன்டா மனவளச்சலுக்கு. ஆனா இந்த ஸ்பேஸை மறக்க மாட்டேன்டா. நம்ம வாழ்க்கை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பேஸ். ஆனா 400 பேரு கிட்ட வந்தானீங்க. நம்ம சாதாரணமா ஒரு 3 பேர் இருந்ததுக்கு 400 பேர் கிட்ட சும்மா தான்டா போட்டோம். இத போடணும். சரி போர் அடிக்குதே.
அதாவது என்னன்னா ஒரு இந்த டேக்கையும் போட்டு வைஸ் டேக் ட்ரெண்டிங்னே போட்டானுங்க எல்லாருமே. சரி நம்மளும் போட வேண்டியதான் போட்டாச்சு, அதேதான். வேற என்ன பண்றது? சீக்கிரம் பாடியை சும்மா முடிச்சு இருக்கிற விடுங்க, நேரத்துல சீக்கிரம் ஏதாவது டைம் ஆகுது. பண்ணுவோம்ல. 7:30 ஆரம்பிச்சது, 10:30 முடியும், அதிக போயிட போகுது பாடி. கணேஷ் ஒண்ணும் இல்ல, இது சொல்ல போனா இது நம்ம போட்ட டாயே கிடையாது. ஆனா நம்ம ஆமா சைடுல ஆமா கேஸ் எழுதிட்டானுங்க, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ படத்துக்கு வேற நெகட்டிவ் டேக் போட போறாங்களாமா. டேய் இரு, நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, ஒரே சீன் குரு ஒரே சீன். நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க போடதான் போறானுங்க. நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லி இருக்கிறேன். அதனாலதான் நம்ம ஏன் விடணும்? அவங்க போடுறதா போட்டுக்கிட்டோம், நம்ம படத்தை கொண்டாடிட்டு அப்புறம் நம்ம போடுவோம். இவனுங்க அப்படியே டேக் போட்டு படத்தை ஃபிளாப் ஆக்கிடுவானுங்க பாரு. ஏன்டா நீ டேய், வேற அவனுக்கு நல்ல அப்படி படம் இருக்குதா? ஓடதாண்டா அவனுக்கு போகுது. படம் ஏன்டா ஓட? கணேஷே உனக்கு வேண்டப்பட்ட ஆள் ஒருத்தர் கீழே யாரா? வந்து இல்ல குரு, இங்க பாத்தீங்கன்னா இவன் என்ன நினைச்சிட்டானுங்க, ரஜினி ஃபேன்ஸ் நினைச்சிட்டாங்க போல. இப்ப டேக் போட்டோம்னா அவங்க 10 கேக்கு முக்குவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டானுங்க போல. இதுவே இப்ப நம்ம டேக்கிள் பண்ண முடியாதுல்ல. இவங்க என்னமோ இவங்க நம்ம கூட டேக் போட்டு அப்படியே நம்ம படத்தை வைக்க. என்னடா பேசுறீங்க கேங்ஸ்டா? அவெல்லாம் நம்ம சுய இன்பத்துக்கு அச்சு விடுறோம் பாரு, அந்த டைமுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? சும்மாலாம் பார்க்க கூடாது அவன். கணேஷ் மேல பாரு. சொல்லு சதீஷ், என்ன பண்ணிருக்க? மேல ஒரு வீடியோ மேலையா? வரலடா இன்னும் அதுவும். மேல சங்கீதா தான் இருக்கு. வந்துச்சு. தனுஷ் கிட்ட அந்த வீடியோ பாரு. ஏய் சம்மடா. நான் ஒரு சிலதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன், தப்பா நினைக்கிறேன். மெயினா அந்த மட்டும் இருக்கட்டும், இந்த 4 இது இருக்கட்டும், சரியா? வெயிட்ரா, உண்மையாலே வெயிட்ரா. இது பொல்லாதவன்னு போடுறான். அவனோட ஐடி ஃபாலோவர்ஸ் பாரு, ஜஸ்ட் இப்பதான் 81 ஃபாலோவர்ஸ் தான் அவனுக்கு. ஆனா சம்மரி மேல வரலடா, வந்துட்டு இருக்கோம். எடிட் நல்லா தான் இருக்குது, செம்மையா இருக்கு, பண்ணிட்டு இருக்கானுங்க, செம்மையா இருக்குது. சட்டு புட்டுன்னு அடிங்க. சட்டு புட்டு நாடகம் எடுக்கிறதுக்கு என்ன இதான்னு கேட்கறேன். கீழே வைக்கிறதா? உனக்கு வேண்டப்பட்ட ஆள் கீழே இருக்கானுங்களா, அவங்கெல்லாம் மை கொடுத்து பேசலாம்ல. இது கடைசியில் அபியூஸ்ல தான் முடியும் அந்த கர்மம்னா. இதுக்கு தேவையில்லாது. பத்திரிகையே முடிச்சிடலாம், இந்த ஒரு பத்திரிகையே முடிச்சிடலாம். கணேஷ் ப்ரோ, நானே நம்ம நேரத்தில் முடிச்சிடலாம்னு இருக்கேன். கரெக்டாக பத்திரிக்கை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் போட வேண்டியதான், சும்மா ஏதாவது. கணேஷ் ப்ரோ கேக்குதா? கணேஷ் ப்ளே பை ப்ரோ, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. கணேஷ் ப்ரோக்கு தான் டிஎம் பண்ணேன். வரணும், இங்க வரணும் கணேஷ், இங்க வரணும். இந்நேரம் பனையூருக்கு போயிருப்போம் ப்ரோ. இல்ல எதுக்கு கேஸ் நம்ம மேல இவனுங்க சொல்றாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த டேக் போட்டிருக்கேன். எப்போ போட்டிருக்கேன்னா ஜனவரி 2023 போட்டிருக்கேன். கேக்குதா? இருக்காது. கேக்குது. நான் வேணா பத்திரிக்கை முடிச்சிடலாம் ஸ்பேஸ். இல்லை இப்போயே நான் முடிச்சிடுறேன். முடிச்சிடலாம், பத்திரிக்கை கூட வேண்டாம். நீங்களே யாராவது ஸ்பேஸ் போடுங்க. ஸ்பேஸ் பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் என் பண்ணிட்டுமா? என் பண்ணிட்டு வேற யாருன்னா போடுங்க.